ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் இந்த வெள்ளை பூசணியை பயன்படுத்தி நம்ம சூப்பரான ஒரு கிரேவி பண்ணலாம். இது இட்லி, தோசை, இடியாப்பம், சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. 2 பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 பே லீஃப், 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் வெள்ளை பூசணியை நல்லா தோலெல்லாம் நல்லா சீவிடுங்க. சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உள்ள விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியமான பீஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். இல்லைன்னா வேகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அப்புறமா இது கூட கொஞ்சம் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்க சேம் சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுருங்க. ஏன்னா மற்ற காய்கறியெல்லாம் சீக்கிரம் வெந்துடும், இது வந்துட்டு கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதுக்காக தான். அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கேரட், கொஞ்சம் பீன்ஸ், இதெல்லாம் சேம் சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இது நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் காரம் இல்லை, அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம் இதில் நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுட்டு ஒரு மூடியை போட்டுட்டு வேக விட்டுறலாம். அப்புறமா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் நல்லா 1 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்கிறனால நான் கம்மியாக சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது இந்த குழம்புக்கு நமக்கு திக்னஸ் கொடுக்கும். முந்திரி பருப்புக்கு பதிலாக நாம் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ குழம்புமே நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணலாம். மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மறுபடியும் இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு வேக விட்டுருங்க. நம்ம சேர்த்த தேங்காய், காய்கறி எல்லாமே ஒன்றோட ஒன்றா சூப்பராக கலந்து நமக்கு ஒரு கிரேவி டைப்பு கிடைக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு இதை நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டுறலாம். நமக்கு வெள்ளை பூசணியை சேர்த்து குருமா பண்ணும்போது நம்ம டேஸ்ட்டு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு நீர்க்காய் சேர்த்த மாதிரியும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். வெள்ளை பூசணி பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா நமக்கு திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்க்குறோம். லாஸ்ட்டாக சேர்க்கும்போது அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தூவிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் தூவிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.